எல்லாருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம்னா காந்தார சாப்டர் 1 ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் பிளஸ் மைனஸ் எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் பார்க்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு வந்துருங்க. அதுவும் நீங்க ஒரு சிவன் பக்தனா இருந்தா இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. ஸோ ஃபர்ஸ்ட் போய் பார்த்துருங்க. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ல போகலாம். இந்த படத்துல மிகப்பெரிய ஒரு தூணா நிற்கிறது பார்த்தீங்கன்னா ரிஷப் ஷெட்டி, இந்த படத்தோட ஹீரோ. ஏன்னா அவரு தான் இந்த படத்துல ஆக்டராகவும் சரி அஸ் ஒரு டேரக்டராகவும் சரி ரெண்டு இடத்துலையுமே பயங்கரமா ஸ்கோர் பண்றாரு அவரு தான். ஸோ எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்னன்னா, எப்படி இவரால் ஒரு டைரக்ஷனும் பண்ணிக்கிட்டு எப்படி அவர் இந்த படத்துக்கு அவர் ஹீரோ நடிப்பாருன்னு சொல்லி நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல. ஸோ அந்த அளவுக்கு அவர் டைரக்ஷனும் சரி ஆக்டிங்கும் சரி ரெண்டும் பேரலாம் பயங்கரமா நடிச்சிருந்தாரு, நல்லாவும் டைரக்ஷனும் பண்ணியிருந்தாரு. ஸோ இவருக்கு மிகப்பெரிய அப்ளாஸ் கொடுத்தே ஆகணும். ஸோ இதை தாண்டி ஆப்வியஸ்லி நம்ம ருக்மணி பயங்கரமா ஸ்கோர் பண்றாங்க. பட் ருக்மணி ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இந்த படத்துல உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட்டாகவும் இருக்கும். அது ஏன்ன்றத படத்துல பாருங்க. ஸோ ருக்மணி இந்த படத்துல என்ன பண்ண முடியுமோ அதை சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு ஹீரோயினியாவும் செகண்ட் ஆஃப் ஒரு வில்லியாவும் ஒரு பயங்கரமான அந்த டிரான்சிஷனை சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு அது. ஸோ நம்ம ஜெயராம் நம்ம ஆண்டகனிஸ்டா வராரு, அவருடைய நடிப்பும் சூப்பராக இருந்துச்சு. பட் ஜெயராம் நான் இந்த படத்துல சத்தியமா வில்லனா வரும்னு நினைச்சு கூட பார்க்கல. ஏன்னா நம்ம ஒரு காமெடியா பார்த்து பார்த்து பழகி இந்த படத்துல திடீர்னு ஒரு பயங்கரமான வில்லனா ஆகும்போது அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லை. பட் இருந்தாலும் அவர் ஆக்டிங் பயங்கரமா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி அவங்க இந்த படத்துல இருக்கிற எல்லாருடைய கேஸ்ட் அண்ட் பர்ஃபார்மன்ஸும் ஸோ குட். அவங்களுக்கு என்ன அந்த கேரக்டருக்கு என்ன பண்ண முடியுமோ எல்லாம் பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. அடுத்த மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட செட் ஒர்க்கு. ஏன்னா இந்த படம் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி நடக்கிற மாதிரியான கதைகளம் இருக்கிறதுனால அந்த கதைக்களத்துக்கு ஏற்ற மாதிரியான அந்த இடங்கள், முக்கியமா காந்தார இடங்கள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. இந்த படம் அவ்வளோ ரெஃப்ரெஷிங்கா இருந்துச்சு. இந்த படம் பார்க்கும்போது ஒவ்வொரு விஷுவலும் சரி ஒவ்வொரு சீனும் சரி பயங்கரமா மேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ மேக்கிங் வைஸாவும் இந்த படம் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. ரிஷப் ஷெட்டியோட விஷுவலுக்கு உயிர் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மியூசிக் அண்ட் சாங்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிளாஸ்டிங்கா இருந்துச்சுங்க. அப்படியே அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ்லாம் அவ்வளோ கூஸ்பம்ஸா இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு மியூசிக் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஓவராலா பார்க்கும்போது ஒரு பேக்கடு ஃபிலிமா பயங்கரமா இருந்துச்சு. இது என்னதான் ஒரு சாமி படம்னு சொன்னாலுமே இது ஒரு ஒரு பயங்கரமான ஒரு எங்கேஜிங்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட பயங்கரமா இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப் இவ்வளோ எங்கேஜிங்கா இருக்குன்னு. ஸோ பயங்கர காமெடியாகவும் சரி ஹியூமராகவும் சரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்ம எங்கேஜிங்கா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லா இன்டென்ஸா பயங்கர இன்டென்ஸா போயிடுச்சு. ஸோ ரெண்டு ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி எங்கேயுமே லேக் இல்லாம ட்ராக் இல்லாம அவ்வளோ ப்ளசண்டா கொண்டு போயிருந்தாங்க. அடுத்து இந்த படத்துல விஎஃப்எக்ஸா இருக்கட்டும் எஸ்எஃப்எக்ஸா இருக்கட்டும் எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. அந்த கிளைமேக்ஸ்ல ஒரு எமதபர் மாதிரி வருவாரு, அவர் மட்டும் லைட்டா கிராஃபிக்ஸ் மாதிரி தெரிஞ்சாலும் மற்றபடி வேற எந்தத்துலயுமே உங்களுக்கு கிரீன் ஸ்கிரீனு விஎஃப்எக்ஸ் இது அப்படின்னு சொல்லி எங்கேயுமே உங்களுக்கு தெரியாதம பக்காவா ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த படத்துல எல்லா டெக்னீஷியன்ஸும். ஸோ அவ்வளோ பிரமாதமா இருந்துச்சுங்க. விஷுவலாகவும் சரி ப்ளசண்டா எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. ஸோ இது ஒரு முக்கியமான பாசிட்டிவ் பாயிண்ட் இந்த படத்துக்கு. அதுவும் நீங்க உங்களுக்கு சாமி பக்தி இருக்கு, அதுவும் குறிப்பா சிவன் பக்தி இருக்குன்னு நீங்க இருந்துச்சுன்னா இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க. ஏன்னா இந்த படம் ஃபுல்லாவே போர்ட்ரேட் பண்றது சிவனை பத்தி தான். ஸோ அப்படின்றப்ப அவருக்கு தனியா மாஸ் இந்த படத்துக்கு கிரியேட் ஆனிச்சு. ஸோ நீங்க ஒரு தீவிர சிவன் பக்தன்னா இந்த படத்தை மஸ்ட் வாட்ச். ஸோ அவ்வளோ பயங்கர எங்கேஜிங்க பார்ப்பீங்க இந்த படத்தை. அடுத்து இந்த படத்தை ஸ்டோரியை பத்தி பார்த்தலாம். காந்தாரா உடைய கடவுளோட சக்தியை ஒரு அரசாங்கம் பார்த்தீங்கன்னா கைப்பற்ற பார்ப்பாங்க. இப்படி கைப்பற்ற பார்க்கும்போது நம்ம ஹீரோ அந்த காந்தாராவுடைய நிலத்தை காப்பாத்தினாரா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஒரு கதைய இந்த ஒரு பிரம்மாண்டத்தோட எடுக்க முடியுமான்றது யோசிச்சல் இல்லையான்னு தெரியலங்க. பட் ஆனால் இவ்வளோ இதோட அவுட்புட் பார்க்கும்போது அவ்வளோ வியப்பா இருக்கு. ஸோ அதுதான் இந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய சக்சஸ். பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் இந்த படத்தை. ஸோ அந்த அளவுக்கு இந்த படம் அவ்வளோ திருப்தி கொடுக்கும். ஸோ நம்ம ஃபிலிம் சூப்பர் சார்பாக இந்த படத்துக்கு ரேட்டிங் கொடுக்கணும்னா 5க்கு தாராளமாக 4.8 தரலாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இது ஒரு பவர் பேக்கடு ஒரு பயங்கரமான ஒரு மூவி இது. ஸோ இந்த மாதிரி படத்தை நீங்கள் கண்டிப்பாக நல்ல தியேட்டரில் அதுவும் குடும்பத்தோடு போய் பாருங்க. தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு மூவி இது. ஸோ இதை மிஸ் பண்ணினா கண்டிப்பாக வருத்தம் இருக்கும் தான். ஸோ இந்த மாதிரி படத்தை கண்டிப்பாக ஒரு நல்ல தியேட்டரில் போய் பாருங்க. உங்களுக்கு இந்த படம் எப்படி இன்ட்ரெஸ்ட்ன்றதை கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.